ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க பியூரா மேத்தமேட்டிக்கல் பேஸ் பண்ணி நீங்க ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே பியூர்லி உங்களோட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கிறது கிடையாது. வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். ஒரு ட்ரேடரா, ஒரு வியூவரா, ஒரு சப்ஸ்கிரைபரா இந்த ஒரு வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வீடியோவ லைக் அப்படிங்கிறத பண்ணிட்டு வீடியோவ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல நான் ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ண போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ட நம்ம எந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50 யோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, 24,175 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் எபோவ் அப்படின்னு ட்ரேட் ஆயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் ஓப்பன் எபோவ் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஓப்பனோட ஐவி லெவலுக்கு கீழ சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். புரியுதுங்களா? நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் ஓப்பன் எபோவ் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஓப்பனோடைய ஐவி லெவலுக்கு கீழ சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். இன்னைக்கு நான் எடுத்த புட் ஆப்ஷன் பிரீமியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 75 அப்படிங்கிற ஒரு ஐவி லெவல். 24,250 மைனஸ் 24,175 அப்படின்னு போட்டோம்னா, 75 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். 9/21க்கு நம்ம அந்த ஒரு வேல்யூவ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம போஸ்ட் அப்படிங்கிறது பண்றோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. 9/20 கேண்டில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த 75ல சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து ஏன் போகாம கீழ வந்துட்டு மறுபடியும் போனாங்க அப்படிங்கறதுக்கு உண்டான ஆன்சர் இந்த ஒரு வீடியோல கிடைக்கும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா, அந்த லெவலுக்கு தொட்டுட்டு மேல போனாலே பை பண்றதாவும் இருக்கக்கூடாது. அதே மாரி அந்த லெவலுக்கு கீழ வந்தாலே ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்க பை பண்றதா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த லெவல்ல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில அவங்க போறக்குண்டான சான்ஸஸ் இருக்கா? இல்ல போறக்குண்டான சான்ஸஸ் இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். புரியுதுங்களா? 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம் 75 அப்படிங்கிறதுல சப்போர்ட் எடுத்து நல்ல புல்லிஷ் கேண்டிலா தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஓப்பனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் அப்படிங்கிறது பண்ணல. இவங்களோட குளோசிங் என்ன அப்படின்னா, 24,175.05 அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் குளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ ஓப்பனும் இந்த குளோசிங்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு சேமா தான் இருக்கு. புரியுதுங்களா? அதுவே 9:35க்கு பாருங்க. 9:35 கேண்டில். 9:35 கேண்டில் அப்படின்னா 9:40 தான் குளோஸ் ஆகுது. புரியுதுங்களா? 9:40க்கு குளோஸ் ஆகும்போது 9:39க்கே நம்ம வந்து என்ன லெவல் குடுக்குறோம் அப்படின்னா 75 அப்படிங்கிற அதே லெவல்ல நம்ம மறுபடியும் குடுக்குறோம். புரியுதுங்களா? 9:39 9:40க்கு தான் கேண்டில் வந்து குளோசிங் ஆகுது. அந்த டைம்ல பாருங்க, ஸ்பாட் சார்ட்டும் ஓப்பனுக்கு கீழ குளோஸ் ஆகுறாங்க. அதே மாரி 250 புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா, 75 அபோவ் குளோஸ் ஆகுறாங்க. அப்போ இந்த ஒரு லாஜிக்க வச்சு தான் அடிப்படையா வச்சு தான் நம்ம 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த 75ல இருந்து ஒரு 1:6 அப்படிங்கிற மாரி ஒரு என்ட்ரி நம்ம கேப்சர் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான பிஃபோர் சார்ட் இது. அதுக்குண்டான ஆஃப்டர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலா தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு, தெரிஞ்சு மார்க்கெட்ட நீங்க அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்ல எந்த மாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ வீடியோவ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோஸும் குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி ஆன்லைன் கிளாஸஸும் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 164 அப்படிங்கிற ஒரு லெவல் 9:18க்கே நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. 9:15 கேண்டில் குளோஸ் ஆகறதுக்கு முன்னாடியே இந்த 164 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம குடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அங்கருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் அவங்க அது வரைக்கும் போயிட்டு அங்கருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 164 அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஏதாச்சும் பவர் அப்படிங்கிற இருக்கனால தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதா இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் இந்த 164ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகாம மார்க்கெட் 200ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கலாம். 150ல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கலாம்.
ஸோ என்ன வேணா நடந்திருக்கலாம். ஏன் கரெக்ட்டா அந்த 164 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கோங்க. இது 9:18க்கே இந்த 164 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ மார்க்கெட்ல எஸ்டர்டே லோவுக்கு கீழ ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரேட் ஆகுறாங்க. ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். 24,250 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாருங்க. இந்த 110 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் எஸ்டர்டே ஹையோட வேல்யூ. ஓகேங்களா? ஒன்ஸ் மேல போயிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10:40க்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த பிரேக் அவுட்ட ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆக்கிட்டாங்க. அப்போ 10:40க்கு நமக்கு மார்க்கெட் என்ன சொல்லுது? நான் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆக மாட்டேன். அப்படி நான் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 250 புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அதுதான் லாஜிக். ஸோ இந்த 250 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த எஸ்டர்டே ஹைய தாண்டாத வரைக்கும் ஸ்பாட் சார்ட் வந்து லோவுக்கு கீழ போறக்கு உண்டான வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்ம எடுக்கலாம். புரியுதுங்களா? அத வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிற மாரி நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் பாருங்க. 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 78 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம குடுத்திருக்கோம். என்னைக்குமே ஒரு பிரீமியம்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த லெவல் நமக்கு ஸ்பாட்லயும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் அப்படிங்கிறது ஆகும். 24,100 பிளஸ் 78 அப்படின்னு போட்டோம்னா, 24,178 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். அந்த 24,178 அப்படிங்கிற ஒரு லெவல் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ கரெக்ட்டா இங்க இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இத இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தா நம்ம மேத்தமேட்டிக்கலாவும் சரி, நம்மளோட ஐவி லெவல் கான்செப்ட்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 144 அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்கன்னா, எஸ்டர்டே லோவோடைய ஐவி லெவல். இப்ப எப்படி ஸ்பாட் சார்ட் ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பனோட ஐவி லெவலுக்கு கீழ வந்தா தான் ஸ்பாட் ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆவாங்கன்னு நம்ம சொன்னோம். அதே ரூல் தான் ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் கம்பல்சரி ஐவி லெவல் எஸ்டர்டே லோவோட ஐவி லெவலுக்கு கீழ சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ இவங்க எஸ்டர்டே லோவோட ஐவி லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆக முடியாம, மறுபடியும் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே லோல இருந்து தான் அந்த ஐவி லெவல்ல இருந்து தான் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. இந்த ஒரு பெரிய மொமெண்டம் ஆவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ் தான். புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு மொமெண்டம் ஆகல அப்படின்னு இந்த ஒரு மொமெண்டமே ஆக கிடையாது அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மொமெண்டமே ஆக கிடையாது அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு சைட்வேக்குள்ள தான் போயிருக்கும். அதாவது சைட்வேஸ் அப்படின்னா, இதுதான் சைட்வே. அந்த ஒரு மொமெண்டமே ஆகல அப்படின்னா, மார்க்கெட்டோட பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். அப்போ இந்த லெவல தாண்டுனா தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டமா இருக்கு. அப்போ இந்த லெவல்ல ஏதோ நமக்கு இருக்கு. அது என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்களும் ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேலயும், ப்ரீவியஸ் குளோஸோட ஐவி லெவலுக்கு மேலயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி போயாகணும். 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, டே சார்ட்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டான டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிறது. 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. ஸ்பாட் சார்ட் ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேல போகணும் அப்படின்னா, இந்த 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேல போகணும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் குளோஸ நோக்கி தான் போயாகணும். 24,219 அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் குளோஸ். அப்போ மார்க்கெட் 24,219 போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் 219 அப்படிங்கிற ஒரு லெவல தாண்டணும். அவங்க தாண்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. 219 அப்படிங்கிற ஒரு ஐவி லெவல். ஸோ கரெக்ட்டா இவங்க அங்க இருந்து தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அப்போ 219 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தும் கால் ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. அதே மாரி 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் குளோஸ் 210 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. அது எத்தன மணிக்கு? 9:35 கேண்டில்ல. அந்த 9:35 கேண்டில்ல தான் புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐவி லெவல்ல கிராஸ் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. அப்போ இந்த மாரி லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணி மார்க்கெட்ட நீங்க அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலே உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும்.
ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல ஸ்பாட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகணும். அதே மாரி கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸோட ஐவி லெவலுக்கு மேல போகணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ வச்சு நம்ம எடுக்கக்கூடிய லாஜிக். ஸோ 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம கரெக்ட்டா அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னா, டே சார்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்யூரேட்டா கிடைக்கும். அப்படி இல்ல என்எஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அக்யூரேட்டா கிடைக்கும். புரியுதுங்களா? 123 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அப்போ மார்க்கெட்ல இந்த 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த 123க்கு கீழ இங்கேயும் வந்திருக்காங்க. 123க்கு மேல போயிட்டாங்க. அதே மாரி 123க்கு கீழ இங்கேயும் வந்திருக்காங்க. மேல போயிருக்காங்க. அண்ட் தென் கடைசி டைம் 123க்கு கீழ வந்தவங்க 123க்கு மேலேயே போகல. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? புட் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ சஸ்டெயின் பண்ண போறான். அப்ப புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ சஸ்டெயின் பண்ணி, காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணி, ஸ்பாட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் தான் ஆவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ இந்த மாரி லாஜிக்கலா மார்க்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லேர்ன் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த இடத்துல. 12:35க்கு 75 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நமக்கு இங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. அதே 12:35க்கு 123 அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா, இத தாண்டுனாங்கன்னா இங்க தான் போய் ஆகணும். அதே மாரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இத தாண்டுனாங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு தான் போய் ஆகணும். அதே ஒரு செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா பிரிச்சு, பிரிச்சு நீங்க ஸ்டடி பண்ணுங்க. மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியா உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் ஆக, ஆக உங்களால ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில உங்களால ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. ஸோ டெய்லி மார்க்கெட்டுக்கு தேவையான கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப் அண்ட் தென் நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் தென் நம்மளோட பர்சனல் ட்ரெய்னிங் வீடியோஸ், பர்சனல் ட்ரெய்னிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ட்ரேடரா கண்டிப்பா ஒரு யூனிக்யூ ஸ்டைலா ஒரு டிஃபரண்ட் அப்ரோச்சா தான் இருக்குமே தவிர்த்து, நீங்க லேர்ன் பண்ண விஷயத்த நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் அப்படிங்கிறது பண்ண மாட்டீங்க. இது வந்து என்னோட ஓன் கான்செப்ட். ஸோ நம்மளோட ஓன் கான்செப்ட்ல நம்ம சிம்பிளா ஒரு 4 கான்செப்ட் தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், ஐவி லெவல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், பிரேக் ஈவன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், 3டிசி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த 4 கான்செப்ட்ட வச்சு மட்டுமே மேத்தமேட்டிக்கலா எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாம, மார்க்கெட்ட என்னோட நாலேட்ஜ்க்கு பொறுத்தவரைக்கும் இந்த 4 கான்செப்ட்ல எப்படி மார்க்கெட்ட நம்ம அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இன்டெப்த்தான நாலேட்ஜ் நம்மளோட யூடியூப பார்க்கறது மூலியமாவோ, அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாவோ, அண்ட் தென் நம்மளோட பர்சனல் ட்ரெய்னிங் நீங்க அட்டெண்ட் பண்றது மூலியமாவோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.